வணக்கம் அண்ட் வெல்கம் டு ChefCirlce. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் கல்யாண வீடு மற்ற விசேஷங்கள் எல்லாம் செய்வாங்கள்ல, அந்த டேஸ்ட்டில் எப்படி சேனைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5லிருந்து 6 பூண்டு பல், கூடவே 4 வரமிளகாய், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேனைக்கிழங்கு நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கவர் பண்ணி இந்த சேனைக்கிழங்கு ஒரு 3/4 வாசி வேகிற அளவுக்கு இதை நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த சேனைக்கிழங்கு கட் பண்ணும்போது கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணிங்கன்னா கையில் அரிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனைக்கிழங்கு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டேன். இப்போ நசுக்கி பார்த்தா கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக நசுங்காமல் அப்படியே கொஞ்சம் நசுங்கி வரும். ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மறுபடியும் ஒரு சில் வாட்டரில் கொஞ்சம் ஒரு டைம் வாஷ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 கொத்து கறிவேப்பிலை 2 சேர்த்துட்டு 2 நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துட்டு கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணலாம். அப்படிங்கும்போது அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் ஆயிலெல்லாம் அப்படியே செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேனைக்கிழங்குல தண்ணியெல்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சேனைக்கிழங்கு ஃபஸ்ட்டே எண்ணெயில் ஒரு டைம், அதாவது வேக வச்சதுக்கப்புறம் எண்ணெயில் ஒரு டைம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வேக வச்சு அப்படியே மசாலாவில் ஆட் பண்ணி அது ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கவர் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு குக் பண்ணிங்கன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட் சேனைக்கிழங்குல நல்லா இறங்கிடும். அண்ட் அந்த அங்கங்கே அந்த சேனைக்கிழங்குல லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ரோஸ்ட் ஆன மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கணும். நம்ம இந்த பேஸ்ட்டில் போட்டிருக்க இஞ்சி, பூண்டு, சோம்பு இது எல்லாமே இந்த சேனைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான கல்யாண வீட்டு ஸ்டைல் சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Thank you for watching. Take care. Bye bye.